ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போக போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட அக்கா பையனா பொண்ணாடா பையனுக்கு பொண்ணுக்கு பிறந்த நாளா, ஃபஸ்ட்டு பிறந்த நாள். அதுக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். பிரியாணி சாப்பிட போகிறோம். பிரியாணி டேஸ்ட் எப்படின்னு பார்க்குறோம். உங்களுக்கு வேணா நான் பார்சல் கட்டி தரேன். பாய். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் லைட்டு சுத்தமாக எரியல. ஃபங்க்ஷன் எப்படி போகிறதுன்னு தெரியல. வாங்க கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எவனா பசங்க வந்தானா அவனு கூட போயிடுவோம். ஃபோன் டார்ச்சிலே நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம்னா ஃபங்க்ஷன் போகிறோம். எதுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட போகிறோம். வாங்க. ஹாய் மக்களே, நம்ம வண்டியில் லைட் இல்லை. நம்ம செல் டார்ச் அடி தான் நம்ம வந்து எங்கே போகிறோம்னா ஃபங்க்ஷன் போகிறோம். வாங்க போய்க்கலாம். டைம் ஆகிடுச்சு. போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, ஒரு வழியாக கிட்டிலையும் விட்டு இருட்டில் ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன் இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம். யாருக்கும் ஒன்றும் ஆகலை. ஆனால் 2 இடத்துல குட்டியில் விட்டேன். வாங்க. ஃபங்க்ஷன் வந்துட்டேன். ஆனால் அங்கே போகிறதுக்கு ஷையாக இருக்குது. ஆனால் வெயிட் பண்ணி பசங்கள்லாம் வந்தோடனே போவோம். வந்து இப்போ பிரியாணி வந்து டேஸ்ட் பற்றி எப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு பிரியாணி பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கடா இருக்க மொட்டை 2 ஆக்சிடென்ட். அட பைத்தியார எங்களுக்குடா 2 குட்டியில் விட்டேன். பெரிய குட்டியில் விட்டேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரீச் பண்ணியாச்சு. காய்ஸ் பழைய ஃபங்க்ஷன் ரீச் ஆச்சு. கீழே பார்த்தீங்கன்னா பிரியாணி போடுறாங்க. நம்ம வந்த வேலை அதுக்கு தான். டப்பு டப்புன்னு வரிசையை கொடுத்துட்டு பிரியாணி சாப்பிட்டு அதே மாதிரி 2 குட்டியில் விடாமல் பதமாக இப்படி வீட்டுக்கு போய்ட்டு வந்துட்டான். ஹாய் கட்டுறேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இவருடைய அக்கா பையனுக்கு தான் பொண்ணுக்கு தான் பர்த்டே வந்திருக்கோம். காய்ஸ் வருஷாக அவரை கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த வேலை சாப்பிட்ற தான் 2 பேரை கூட்டு வந்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் ஒரே கலர் சட்டை பண்ணி வந்துருப்பாங்க. எங்கே பாரு செட்டி பிரியாணி சாப்பிடுமா? வாங்க போகலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்லான்னு வந்தோம். பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு சாப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா வர வழியில் 2 இடத்துல கீழே வந்துட்டோம் ப்ரோ. பெரிய குட்டியில் விட்டேன். ஏன்னா வண்டியில் லைட் இல்லை, தெரியாமல் விட்டுட்டேன். இவனுக்கு என்ன வச்சுன்னா காலையில் ஏதோ அவனுக்கு ஏதோ காலில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. எனக்கு ஒன்றும் ஆகலை, அதோ அவனுக்கு ஒன்றும் ஆகலை. இவன் மட்டும் தான் பின்னாடி வந்தான். அதனால் அவனுக்கு கால் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகி விட்டது. வலிக்குது சொல்லிக்கிறதுக்கு. சரி வாங்க சாப்பிட பார்த்து பிரியாணி எப்படி டேஸ்ட்னு சொல்கிறேன். காய்ஸ் இதுக்கெல்லாம் குட்டியில் விட்ட காரணம் எதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய கூகுள் மேப் தான். அந்த கூகுள் மேப் தான் குட்டியில் விட்ட காரணமே. நம்ம ஒரு வழி வந்து அது ஒரு வழி போகுது, குட்டியில் எதுவுமே காட்டுது. அதெல்லாம் குட்டியில் விட்டங்க. யாருக்கும் ஒன்றும் இல்லை, இவனுக்கு மட்டும் கொஞ்சம் காலில் ஏதோ ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. வாங்க அது ஒன்றும் இல்லை, பிரியாணி சாப்பிடுவோம். காய்ஸ் கேக் எடுத்துன்னு வந்துட்டான். இப்போ நம்ம கேக்கு சாப்பிடுவோம். காய்ஸ் கேக்கு பார்த்தீங்களா? காய்ஸ் எப்படியோ சாப்பிட உட்காந்தாச்சு. என்னது சோறு வந்த பொறுப்பாது கறி வைக்கிறேன். கண்ணாடியை சாப்பிட்டு உள்ளே விட்டுங்க. ஹாய் காய்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. வாங்க வீட்டுக்கு போயிட்டு இன்னும் 2 குட்டியில் விட்டு போவோம். ஹாய் காய்ஸ் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே பாருங்க, இவன் அப்புன்னு பிரியாணி வந்து அருமை. லெக் பீஸ் வைக்கவே இல்லை, லெக் பீஸ் வைக்கல, தாலி எடுத்துட்டாங்க. என்ன ஒன்று பீஸ் தான் வைக்கல, ஆனால் பிரியாணி நல்லா தான் இருந்தது. வாங்க எங்களை கூட்டு தாலி எடுத்துருக்கேன். எங்களை கூட்டு ஃபங்க்ஷன் வரலாம் ஃபங்க்ஷனுக்கு வந்து பேச மாட்டான் அப்படின்ட்டானா விட்டு கிளம்பி ஓட்டான். என் தாலி எடுத்துட்டான். கட் பண்ணுறா இவன் தான் வட்டம் பேசுகிறேன். இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட ஓனரு சிக்கன் பிரியாணி சொல்லிட்டு குஸ்கா வச்சுட்டாங்க. சிக்கன் பிரியாணி அது குஸ்கா வச்சுட்டாங்க. பீஸ் வைக்காமனு சொன்னா ரசம் கொதர் ஊற்றுறாங்க. தண்ணி பாட்டில் கேட்டாங்க. கப்பே காலி ஆகிட்டு படுது. ஆமாம் நான் சிக்கன் பிரியாணி தான் அங்கே வந்து 2 குட்டியில் விட்டுன்னு வந்தேன் வண்டியை. நம்ம வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். பாய். சாப்பிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம். வாங்க போகலாம்.